Hi Deepak, good morning. Thank you. Fine guys. So thank you. Yeah. So இது வந்து batch 5. So இந்த course வந்து நம்மளுக்கு வந்து batch 5. So already we have completed successfully 4 batch complete பண்ணியாச்சு. So cloud data engineeringல நிறைய பேர் place ஆகியிருக்காங்க. And the beauty of the program is நிறைய non-IT folks transitioned to IT. Now they are working as a cloud data engineer. ஸோ இந்த 2 நாள் ஒர்க் டெமோ செஷன் இருக்கு. ஸோ ஐ திங்க் லைக் லாஸ்ட் வீக் சாட்டர்டே வி ஹவ் கிவன் அ ஒர்க் ஷாப் ஹவு டு பில்ட் அன் இடிஎல் பைப்லைன் யூசிங் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ். ஐம் நாட் ஷுர் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ கெட் த ரெக்கார்டிங்ஸ் ஃப்ரம் அவர் அட்மின் டீம். ஸோ அது வந்து பேசிக்காக ஏடபிள்யூஎஸ் கிளவுட் சர்வீசஸ்லேருந்து ஒரு சிம்பிளான ஒரு இடிஎல் பைப்லைன் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு ஒர்க் ஷாப் கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் அன் ஹெட்ஸ் அப் ஃபார் அவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஃபைன். இந்த 2 நாள் டெமோ செஷன் என்ன கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ் வி ஆர் கோயிங் டு டாக். இப்போ நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்லேருந்து வந்திருப்பீங்க. ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ ஆல்சோ. இது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கட்டும். வி ஆர் நாட் கோயிங் டு கோ டீப் டைவ் டெக்னிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், க்ளவுட்னா என்ன, டேட்டானா என்ன, க்ளவுடில் என்னென்ன சர்வீசஸ் பார்க்க போகிறோம், இந்த கோர்ஸோட ஹைலைட்ஸ்னா என்ன, இந்த கோர்ஸ்ல என்னென்ன நம்ம பார்க்க போறோம், எப்படி இந்த கோர்ஸ் வந்து யூனிக்கா இருக்க போகுது, இதுதான் we are going to discuss. And also few parts of technical aspects I will be covering. உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்க chat விண்டோவில் போடலாம். இல்லைனா you can even stop me at some time and ask me. Okay, fine. Before moving on, ஒரு quick introduction about me. I'm Rajesh, as you know. So I'm working as a cloud data engineer in EPAM systems. 3 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டோட்டலாக எனக்கு 14+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதில் 9+ years, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 10 years எனக்கு ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் பிக் டேட்டாலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுடைய ட்ரைனிங் ஜேர்னி. லெட் மீ ஆல்சோ ஷேர் மை ஸ்க்ரீன் அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வித் மை ஜேர்னி ஆஸ் வெல் ஸோ தட் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு யூ. ஸோ உங்களுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சேஞ்ச் இருக்கும் டெஃபினெட்லி. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஐடியில் இல்லாதவங்க இருப்பாங்க. ரைட், தேங்க்ஸ் கைஸ். ஹோப் மை ஸ்க்ரீன் இஸ் விசிபிள். ஸோ 2011 ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி அப்போ மேனுவல் டெஸ்டிங்காக தான் இருந்தது. ஐ வாஸ் அ மேனுவல் டெஸ்டர், எ சிம்பிள் மேனுவல் டெஸ்டர். ஸ்லோலி டிரான்சிஷன் டு மல்டிபிள் கம்பெனிஸ், ஹடூப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகி, அதுக்கப்புறம் பிக் டேட்டா டெவலப்பர் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு சீனியர் கிளவுட் இன்ஜினியராக 2023 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் parallelly we were also able to சக்ஸஸ்ஃபுல்லி நிறைய பேட்சஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் தமிழ் பூமி டெக்னாலஜிஸில். தமிழ் பூமி டெக்னாலஜிஸில் இது 5th பேட்ச். மோர் தென் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்டும் ஆகியிருக்காங்க. தட் வி வில் ஷேர் யூ ஆஃப்டர் சம் டைம் ஆர் சம்திங் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம். மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போது பிக் டேட்டாவோட டூல்ஸ், க்ளவுடோட டூல்ஸ். ஸோ க்ளவுட் பொறுத்து பார்த்தீங்கன்னா as you know, right? Anybody know so cloud na enna அப்படின்றது any idea? So let's make the session interactive guys. Any idea? What is meant by cloud? Cloudல என்ன பண்றாங்க அப்படின்னு ஏதாவது ஜஸ்ட் ஒரு ஒன் லைனர். ஸோ ஆன் ப்ரெமிசஸ்ல வந்து நம்ம மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். லைக் கைண்ட் ஆஃப் மோர் செட்டப் வில் பி தேர். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த செட்டப்லாம் வந்து வித்தின் அ மினிட் வி கேன் க்ளவுட்லேருந்து நம்ம பண்ண முடியும். ஸோ ஓகே, வெரி குட். இட்ஸ் a valid answer. ஓகே, எனி அதர்? வேற யாராவது ட்ரை பண்ணலாமா? நம்ம ரிமோட் ஆக்சஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் அது போக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இட்ஸ் கான்ஃபிகரபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹார்ட்வேர் ப்ரொவிஷனிங் அப்படி சொல்லிடலாம். ஓகே, குட். சாட்லயும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ரைட், வெரி குட். லெட் மீ see. On-demand solution, okay, very good. Vast network of internet connected. Okay, yeah, interconnected services are the same. Very good. So, yes, almost we are on top of the answers. That's good. Right. So, cloud ன்றது ஒரு infra provisioning, ஒரு on-demand service.
இதுல நிறைய வேஸ்ட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. as you know, very top of the heart, AWS, Amazon Web Services, Azure, மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட், கூகுளோட ப்ராடக்ட் இருக்கு, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், ஐபிஎம்க்கு ஒரு செப்பரேட்டான ஒரு ஐபிஎம் கிளவுட் இருக்கு, ஆரக்கிளுக்கு ஒரு ஆரக்கிள் கிளவுட் இருக்கு. ஸோ வாட் இஸ் த நெசசரி ஆஃப் ஹேவிங் திஸ் கிளவுட்? இந்த கிளவுட் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, தட் ஆல்சோ நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆன்சர்ஸ். somebody is actually, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிக் டேட்டா கிளஸ்டர் உருவாக்குறேன். ஓகே, லெட் மீ கோ இன் திஸ் வே. வாட் இஸ் மீன் பை பிக் டேட்டா கைஸ்? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, டேட்டானா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நிறைய பேர் ஐம் ஷுர் இந்த ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க டேட்டா ஒர்க் பண்ணாம இருக்கலாம், ரைட்? ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின் அபவுட் டேட்டா. டேட்டானா என்ன கைஸ்? What is meant by data? Very basic question now. Data எல்லா வேர்ட்ஸும் ஒரு இடத்துல வந்து குவிய இடம் டேட்டா சொல்றேன். அது டேட்டாபேஸ். அது டேட்டாபேஸ்ல டேட்டா இருக்கும். எனி இன்ஃபர்மேஷன். ஓகே, டேட்டா இருக்கு, ஸ்டோர் பண்ணக்கூடிய பிளேஸ் டேட்டாபேஸ். அதுல இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா. ஓகே, எனி இன்ஃபர்மேஷன். ஓகே, எனி அதர் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா இருக்குன்னு தெரியுமா யாருக்காவது? அது வந்து எனக்கு புரிஞ்சிருக்கு, ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட். வெரி குட். மாதிரி டைப்ல இருக்கும். ஸ்ட்ரக்சர்ட் இருக்கலாம், ரைட்? இருக்கலாம், அன்ஸ்ட்ரக்சர்ட் இருக்கலாம். ஓகே, வேற ஏதாவது டிஃபரெண்டா? both the answers are correct. ஒரு அல்காரிதம் மாதிரி கைண்ட் ஆஃப். அல்காரிதம்ன்றது கோடிங் பேசிக்கா வரக்கூடியது. அது ஆன்சர் டேட்டாக்கு வராது. டேட்டாலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா கேட்குறேன். ஸ்ட்ரக்சர்டுன்றது ஒரு வெரைட்டி, அன்ஸ்ட்ரக்சர்டுன்றது ஒரு வெரைட்டி. வேற ஏதாவது எனிபடி நோட்டிஸ்ட்? வெரி குட். செமி ஸ்ட்ரக்சர்ட். numeric data kind of numeric, integer, string, float, char, boolean, இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. அது வந்து ஃபார்ம்ல வராது. இதெல்லாம் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா. இது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பேசுறோம் இல்லைங்களா, டேட்டான்னா இந்த டைப் ஆஃப் டேட்டா இருக்கலாம். அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா இருக்கலாம், ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவா இருக்கலாம், ஒரு செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவா இருக்கலாம். ஓகே, ரைட். ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னா எனி எக்ஸாம்பிள்? மூணுத்துக்கும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். and then we will move on. ஸ்ட்ரக்சர்ட்னா டேட்டாபேஸ்னா ஸ்ட்ரக்சர். RDBMS சொல்லலாமா? சொல்லலாம். இட்ஸ் a form of row column wise. row column wise. ஓகே, R into C இப்படி போட்டுக்கலாம். rows and column, அதாவது எனி டேட்டா which is present in டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாவை அது ஒரு ஸ்ட்ரக்சர்டான டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, வெரி குட். அன்ஸ்ட்ரக்சர்ட்? JSON XML. JSON XML. JSON XML வந்து அது செமில வரும். ஏன்னா அது ஃபார்ம்ஸ் a regular pattern of structure. Unstructured image, video files, PNG, correct, JPG, MP3, etc. ஓகே, இதெல்லாம் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட். ஏன்னா இதுல வந்து ஸ்ட்ரக்சர்டே இருக்காது. பிகாஸ் இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் a binary format. பைனரி அப்படின்னா zeros and ones. அதுல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அதனால இட் இஸ் கால்ட் அஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் ஆகாது. அந்த மெட்டா டேட்டால பாத்தீங்கன்னா, ஸ்கீமால பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு கான்செப்ட் வராது, ரைட்? இங்க ஆல்ரெடி சம்மன் செட், ரைட்? எஸ், as you read, JSON, XML, logs, etc. இது எல்லாமே செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. செமி ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னா 50% ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் இருக்கும், 50% ஆஃப் அன்ஸ்ட்ரக்சர்ட் இருக்கும். இப்போ ஜேசானே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜேசான் இருக்கலாம், நெஸ்டட் ஜேசான் இருக்கலாம், மல்டிபிள் ஜேசான் இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா இருக்கலாம். ஓகே, வெரி குட் கைஸ். ஸோ திஸ் இஸ் வாட் டேட்டா இஸ் ஆல் அபவுட். டேட்டானா நம்ம டெஃபினிஷன் சொல்றோம். டேட்டானா இட்ஸ் அ மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். சம்வேர் இட் இஸ் கோயிங் டு ஸ்டோர். ஏதோ ஒரு பிளேஸ்ல. எஸ், சம்மன் ஸ்பீக்கிங். Sachin, can you mute yourself? Sorry. Okay, thank you. Right. So, இப்போ நம்ம இந்த டேட்டா பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா? ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்கலாம், அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்கலாம், செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்கலாம்.
உண்மையாவே டேட்டால நம்ம ஏதாவது நம்ம இன்ஜினியரிங் பண்றோம் அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போ நம்ம வந்து என்கிட்ட நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன். என்னுடைய சோர்ஸ் ஆரக்கிள் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ்ல எனக்கு ஒரு டேட்டா இருக்கு. ஓகே, இந்த டேட்டா வந்து ஒரு 10 டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. அசியூம் தட் திஸ் இஸ் மை சோர்ஸ். சோர்ஸ்னா டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டேட்டா இருக்கக்கூடிய சோர்ஸ் பேரு டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஆரக்கிள்ல தான் இருக்கணும், ஒரு டேட்டா பேஸ் ஒரு ஆர்டிபிஎம்எஸ் சர்வரா தான் இருக்கணும் அப்படின்னா இல்லவே இல்லை. இந்த டேட்டா சோர்ஸ் ஒரு ஆரக்கிள் சர்வரா இருக்கலாம், ஒரு ஆர்டிபிஎம்எஸ் சர்வரா இருக்கலாம், இல்ல ஒரு கிளவுட் சர்வரா இருக்கலாம், இல்ல ஒரு அப்ளிகேஷனா இருக்கலாம், ஒரு சிஆர்எம் போர்ட்டலா இருக்கலாம், இல்ல ஒரு மொபைல் அப்ளிகேஷனா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஆதார் போர்ட்டல் இருக்கு. இந்த ஆதார் போர்ட்டல்ல வந்து நம்ம லெட்ஸ் சே இப்போ நம்ம வந்து ஒரு அட்ரஸ் கரெக்ஷனோ இல்ல நேம் கரெக்ஷனோ ஏதோ ஒன்று நம்ம ஆன்லைன்ல நம்ம ட்ரை பண்றோம். we are trying to make some corrections அப்படின்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், இட் வில் ask some mandatory documents, ஃபைல் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபைல் அப்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், எல்லா ப்ரூஃப்ஸும் கேட்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய லோக்கல் மிஷின்ல இருந்து அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸை எக்ஸாக்டா இருக்கக்கூடிய அந்த ரெசல்யூஷனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது என்ன பண்ணும், லெட்ஸே இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஆதார் இருக்கு, ஆதாருக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா நேம் சேஞ்ச் அப்படி பண்றேன். ஓகே, இதுதான் என்னுடைய ரிக்குவயர்மெண்ட். இதுதான் நீங்க தான் வந்து ஒரு கஸ்டமர் அப்படின்னு வச்சுப்போம். நீங்க தான் உங்களுடைய கஸ்டமர். கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர், ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ்ல நேம் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஆதார் டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆதார் டேட்டா பேஸ் இது ஒரு சர்வர். ஓகே, இது வந்து ஒரு ஆரக்கிள் சர்வர்னு வச்சுப்போம். இதுல எவ்வளவு டேட்டா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 140 crore டேட்டா இருக்க போகுது. ரைட், அப்ராக்சிமேட்டா சொல்லுவோம். ஓகே, ஒரு 140 crore டேட்டா. மேபி இது அப்படியே ஒரு 50 பெட்டாபைட்ஸ் டேட்டான்னு வச்சுப்போம். ஓகே, 1 petabytes is equals to 1024 terabytes அப்படின்னு சொல்லுவாங்க. 1 terabytes is equal to as you know 1024 gigabytes அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆதார் டேட்டா பேஸ்ன்றது ஒரு ஹியூஜ் டேட்டா பேஸ். ஒரு 140 crore டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸ். 50 petabytes ஆஃப் டேட்டா வந்து இருக்க போகுது. வால்யூம் வந்து 50 petabytes ஆஃப் டேட்டா இருக்க போகுது. நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன, நேம் சேஞ்ச். இதுதான் பண்ண போறோம். ஸோ நேம் சேஞ்ச் என்ன பண்ணுவோம், நேம் சேஞ்ச் இல்லைன்னா அட்ரஸ் சேஞ்ச், ரெண்டு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஓகே, நேம் இல்லைன்னா அட்ரஸ் சேஞ்ச். ஸோ ஆதாருக்கு உங்களுடைய ஐடி இருக்கும் இல்லையா, 16 digit ஐடி இருக்கும். இதுதான் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ரைட், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஸ்டாப் மீ அட் எனி டைம். ஓகே, ஸோ ஆதார்ல ஒரு 16 digit ஐடி இருக்கு. இதுதான் நம்மளுடைய கீ. கீன்றது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் உங்களோட டீடைல்ஸை ஆதார் டேட்டா பேஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு கீ இருக்கணும் இல்லையா. சி எவ்ரி ஆதார் கார்டு ஆஸ் அ யூனிக் ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அதுதான் ஒரு கீ. இப்போ எனக்கு ஒரு ஆதார் ஐடி இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆதார் ஐடி இருக்கும். லைக் எவ்ரி யூனிக் பர்சன் ஹேஸ் யூனிக் ஐடி. ஸோ நேமு இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்றோம். இதுதான் என்னுடைய பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட். பிஸ்னஸ் நம்ம தான் கஸ்டமர்னு வச்சுப்போமே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஆரக்கிள் சர்வர் இருக்கு இல்லையா, ஆதார் எங்க போய் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுதோ அங்க போய் நம்ம ஹிட் பண்ணுவோம். ரைட், இதுக்கு பேரு டேட்டா சோர்ஸ். இதுதான் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஹோப் யூ ஆர் காட் இட். இது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஏன்னா இது வந்து யூனிக்கா, இதுல என்ன டீடைல்ஸ் இருக்க போகுது டேட்டா பேஸ்ல, நேம், அட்ரஸ், ஐடி, மொபைல் நம்பர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் எக்ஸெட்ரா. மேக்ஸிமம் இந்த டீடைல் தான் இருக்கும். ரைட், இதுதான் நம்மளுடைய டீடைல்ஸ், நம்மளுடைய டேட்டாவோட ஸ்ட்ரக்சர். இந்த 5 to 6 columns ஆஃப் டேட்டா ஐடென்டிஃபைட் பை கீ. இதுதான் கீ. லெட் மீ புட் திஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, இதுதான் கீ. ரைட், ஸோ கீ வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஆதார் ஐடி தான் நம்மளுடைய கீ. ஆல்ரைட், இதுதான் நம்மளுடைய 6 columns. ஆதார் டேட்டா பேஸ் ஆரக்கிள் சர்வர்ல இந்த டேட்டா தான் 140 crores ஆஃப் டேட்டா இருக்க போகுது. ஸோ நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன, இந்த நேமு இல்லை அட்ரஸ் சேஞ்ச் இல்லையா. ஸோ நம்ம ஆதார் போர்ட்டலுக்கு போவோமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1
ஆதார் போர்ட்டல்ல போயிட்டு நம்மளுக்கு மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸை ஃபைல் அப்லோட் பண்ணும். ஸோ ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம், இது டன் இப்படின்னு வச்சுக்கோம். ஃபைல்ஸ் அப்லோட்னா என்ன கேட்கும்? அது ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரு பாஸ்போர்ட்டோ ஏதோ ஒரு வேலிட் டாக்குமெண்ட் கேட்கும். நம்மளும் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிடுவோம், அதுவும் ஆத்தென்டிகேட் பண்ணி அப்லோட் பண்ணிடும். அப்லோட் பண்ணது இல்லையா? ஸோ வேர் இட் இஸ் கோயிங் டு அப்லோட்? எனிபடி எனி ஐடியா? ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகும், ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட் பண்ணிருக்க டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகும். ஃபேண்டாஸ்டிக். ஆதார் டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இந்த 140 crore டேட்டால நம்ம டேட்டா ஆல்ரெடி இருக்க போது. இந்த டேட்டாவோட கீயை பேஸ் பண்ணி இந்த டீட்டெயிலை நான் என்ன பண்ண போறேன்? நேமும் அட்ரஸும் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ அதை டபுள் கோட்ஸ்ல போடுறேன் நான். ரைட். ஸோ ஆதார் டேட்டா பேஸ்ல நேமும் அட்ரஸும் சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி? ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையா? அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் நமக்கு 16 டிஜிட் ஆதார் ஐடி. இப்போ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், ஒரு டேட்டா சோர்ஸ்ல போய் உட்காந்துருச்சு. தட் இஸ் கால்ட் ஆரக்கிள் ஆதார் டேட்டா பேஸ். ஸோ ஃபைல்ஸும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டா பேஸ்ல போய் அப்டேட்டும் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? ஆத்தென்டிகேட் பண்ணணும், வேலிட் டீடைல்ஸான்னு செக் பண்ணணும். ரைட். கப்பல் ஆஃப் திங்ஸ். ஆத்தென்டிகேஷன், டாக்குமெண்ட்ஸ் வேலிடான்னு பார்க்கணும். ரைட். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் என்ட்ரி இருக்கான்னு செக் பண்ணணும். ரைட். டூப்ளிகேட் என்ட்ரி present or not செக் பண்ணணும். வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல் பண்ணணும். ரைட். வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னா ஃபேக் கிடையாது. அதாவது மேபி பயோமெட்ரிக் செக் பண்றது, ஃபேஸ் செக் பண்றது எல்லாமே இது வேலிடேஷன்ல போயிடும். ரைட். ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா ஆதாருக்கு தேவையான ஆத்தென்டிகேஷன். ஸோ இப்போ நம்ம 16 டிஜிட் ஐடி கொடுக்குறோம். அந்த 16 டிஜிட் ஐடி இன்டர்ன் கன்வெர்ட்ஸ் இன்டு சம் யூனிக் QR கோடா கன்வெர்ட் பண்ணி பேக் எண்ட்ல அது வேலிடேட் பண்ணிக்கும். இதெல்லாம் வந்து பேக் எண்ட் ப்ராசஸ். ஓகே, நம்ம இதெல்லாம் கத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்துக்க தேவையில்லை. நம்மளுடைய வேலை என்ன? ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு போர்ட்டல் போவோம் ஆஸ் எ யூசர். அந்த போர்ட்டல் போயிட்டு மேபி லாகின் பண்ணலாம் அட் த மேக்ஸ் இல்லையா? ஒரு நியூ யூசர்னா சைன் அப் பண்ணலாம். சைன் அப் பண்ணிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் பேஜ்ல போயிட்டு ஃபைல்ஸ் அப்லோட்னு ஏதாவது ஒரு செக்ஷன் காமிக்குது, ஃபார் நேம் சேஞ்ச் கரெக்ஷன் அப்படின்னா வேலிடா ஃபைல் அப்லோட் பண்ணிடுறோம். இதை மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு ஃபைல்ஸ் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு போர்ட்டல்ல நம்மளுக்கு காமிச்சிருது. கிரீன் கலர் ஒரு பட்டன் மாதிரி காமிச்சிருது. ரைட். இதுதான் நம்மளுடைய வேலை. பேக் எண்ட்ல என்னென்ன நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ரைட். அந்த இன்ஜினியரிங் ப்ராசஸ்க்கு நேம் தான் டேட்டா இன்ஜினியரிங். சிம்பிள். இந்த டேட்டா இன்ஜினியரிங்க்கு என்னென்ன நடக்குதுன்றது இந்த 4-5 லைன்ஸ் கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். இது ஒரு யூஸ் கேஸ். ஆதார் யூஸ் கேஸ்ன்றது ஒரு சிம்பிள். இந்த ஆதார் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர் போர்ட்டல் எடுத்துக்கலாம். ஹெச்ஆர் டேட்டா பேஸ்ல நிறைய கேண்டிடேட்ஸோட ரெஸ்யூம்ஸ் ஸ்கிரீன் ஆகணும், நிறைய கேண்டிடேட்ஸ் ஆன்போர்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி நிறைய வேலிட் யூஸ் கேசஸ் இருக்கு. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துப்போமே. ரைட். ஒரு வால்மார்ட், ஒரு ரிலையன்ஸ், ஒரு ஜியோ, இல்ல நம்ம ஒரு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் எடுத்துப்போமே. ரைட். ஸோ இவங்களோட டேட்டா எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும்? சம்வேர் ஒரு டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் ஆகணும். அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி என்ன இருக்கும்? அவங்களோட ப்ராடக்ட்ஸோட டேட்டா பேஸ் இல்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகே, மேபி இப்படி பண்ணலாமா? ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஓகே சிம்பிள் எக்ஸசைஸ் எடுத்துப்போம். என்னென்ன இருக்கலாம்? ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், கஸ்டமர்ஸ் டேட்டா இருக்கலாம், எவ்வளோ ஆர்டர் ஆயிருக்கு ஒரு நாளைக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ரைட். அவங்களோட இன்டர்னல் எம்ப்ளாயீஸோட டேட்டா வேணும். ரைட். அவங்களுடைய மெர்கண்டைஸ் யார் யார் கூடலாம் அவங்க வந்து கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். ரைட். ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ், கஸ்டமர்ஸ், ஆர்டர்ஸ், சேல்ஸ், எம்ப்ளாயீஸ், மெர்கண்டைஸ். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே எங்க இருக்கும்னா ஒரு டேட்டா பேஸ்ல தான் இருக்கும். ரைட். இப்போ நம்ம எப்படி ஆதார் டேட்டா பேஸை ஒரு ஆரக்கிள்ல சொன்னோமோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு டேட்டா பேஸ் தேவை. ஸோ டேட்டா பேஸ் இஸ் ஒன் பிளேஸ். அதை நம்ம டேட்டா சோர்ஸ்னு சொல்லலாம் இல்லையா? அங்கதான் நம்மளுடைய டேட்டா எல்லாமே இருக்க போகுது. அது ஒரு 5 GB டேட்டாவும் இருக்கலாம், 500 GB டேட்டாவும் இருக்கலாம், இல்ல 500 TB ஆஃப் டேட்டாவும் இருக்கலாம். ஓகே. இந்த டேட்டாவை வச்சு நம்ம சும்மாவே இருக்க முடியாது. ரைட். வி நீட் டு டூ சம் இன்ஜினியரிங் ப்ராசஸ். இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ஜினியரிங் ப்ராசஸ் பண்றது பேரு தான் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள். எனி கொஸ்டின்ஸ் கைஸ்? Are we good?
Yeah. பர்ஃபெக்ட். இது வந்து அடிஷ்னல் டொமைன்ஸ். இப்போ சூப்பர் மார்க்கெட்ன்றது ஒரு ரீட்டைல் அவுட்லெட், மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், பேங்கிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டொமைன்ஸ் இருக்கு. இந்த பியூட்டி என்ன அப்படின்னா டேட்டா இன்ஜினியரிங்ல எல்லா டொமைன்ஸுக்குமே நம்ம படிக்க போகிற அந்த டெக்னிக்கல் லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி வெரி காமன். டொமைன் ஸ்பெசிபிக் டெக்னிக்கலா நம்ம எதுவுமே படிக்க போறது இல்லை. படிக்க போறது இல்லைன்னா பீப்புள் ஆர் இன் டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ், ஃப்ரெஷர்ஸ், யாரா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் நாலேஜ்ன்றது கோயிங் டு பி வெரி வெரி ஜெனரிக். இப்போ நம்ம வந்து ஒரு 4 டெக்னிக்கல் டூல்ஸ் வந்து நம்ம படிப்போம். ஒன்று கிளவுட், ஒன்று பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒன்று SQL ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ், ஒன்று ஸ்பார்க். நான் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டேட்டா இன்ஜினியரிங் பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இந்த சொன்னோம் இல்லைங்களா, இந்த 140 crore டேட்டா, 50 petabytes ஆஃப் டேட்டா, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆரக்கிள் டேட்டா பேஸ் தேவை அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க ஏர்லியர் டேஸில் பார்த்தீங்கன்னா, somebody rightly pointed out on premises server அப்படின்னு சொன்னாங்க. ஆன் premises server அப்படின்னா when a company, right, இப்போ ஆதாரே வச்சுப்போமே, NPCI, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் சர்வர் செட்டப் வச்சுப்பாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணணும், அவங்க தான் அந்த செட்டப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷன் பண்ணுறதோ, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ, பேட்ச் அப்டேட் பண்ணுறதோ, அப்கிரேட் பண்ணுறதோ, என்ன பண்ணாலும் அவங்க தான் ஓன் பண்ணிக்கணும். ஓகே, யாரு? NPCI, அந்த ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி. ஆனா இட் இஸ் வெரி லுக்கிங் நாட் தட் மச் எஃபிஷியன்ட். இப்போ நாளைக்கே வந்து ஒரு சடனா ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. இந்த 140ன்றது ஒரு அடிஷ்னலா ஒரு 5 crore டேட்டா வந்து நான் நாளைக்கே ஒரு கம்ப்ளீட்டா பல்க் அப்லோட் பண்றேன் அப்படின்னு வச்சு ஒரே நாள்ல நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. இப்போ நாளைக்கே வந்து சில இப்போ ITR ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ், அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வருது. அதே மாதிரி ஆதார்லேயும் வந்து சில கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சில ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. நாளைக்கு தான் டெட்லைன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்திய மக்கள் வந்து இமீடியட்டா என்ன பண்ணுவாங்க, எல்லாமே வந்து சர்வரை வந்து கிராஷ் பண்ணிடுவோம். இமீடியட்டா எல்லாரும் போயிட்டு இப்போ ITR ரிட்டர்ன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் ITR ரிட்டர்ன்ஸ்ல நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, சர்வரே கிராஷ் ஆகிடும். அதே மாதிரி அசியூம் தட் இப்போ லாஸ்ட் டே நாளைக்கு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 crore ஆதார் டேட்டா வந்து அப்டேட் பண்ண எல்லாரும் ட்ரை பண்றாங்க. அப்போ என்ன ஆகும், வாட் இஸ் த இம்பாக்ட் கைஸ்? ஆன் பிரிமிசஸ் சர்வர்ல சர்வர் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்கு, ரைட்? அதை மெயின்டைன் பண்றதுக்கும் அதை எஃபிஷியண்டா மானிட்டர் பண்றதுக்கும் தேர் இஸ் ஒன் டெர்மினாலஜி கேம். அதுக்கு பேர் என்ன? எனிபடி நோ? ஸ்கேலிங். கரெக்ட், ஆட்டோ ஸ்கேலிங். ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேலிங் பண்றதுக்கு பேர் தான் ஆட்டோ ஸ்கேலிங். இதுக்கு நம்ம கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு பேர் தான் கிளவுட் அப்படின்னு சொல்றோம். இந்த கிளவுட் வந்து ஒரு 10 years பிஃபோரே வந்துடுச்சு. ஓகே, நாட் லைக் வெரி ரீசென்ட் டூல். 2020யோ 2023லையோ வந்த இந்த கிளவுட் சர்வீசஸ் கிடையாது. இந்த AWSலேயே பார்த்தீங்கன்னா 2012லேயே பார்த்தீங்கன்னா இட் கேம். EC2 முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தே கேவ் லைக் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் அமேசான் கிண்டில் அப்படின்னு ஒரு இபுக் ரீடர் அப்படின்னு தான் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க அமேசான் AWS வெப் சர்வீசஸ். வெப் சர்வீசஸ்ன்றது வேற. அமேசான் லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கிண்டில். அதுலேருந்து வந்து தே கெயின் லாட் ஆஃப் மொமெண்டம். அவங்க நிறைய கஸ்டமரோட டிஃபிகல்ட்டிஸ், இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு புது டெர்மினாலஜி கொண்டு வந்ததுக்கு பேர் தான் கிளவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அமேசான்ல பார்த்தீங்கன்னா EC2 எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட். இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப டீப்பாக இன்னைக்கு பேச வேண்டாம், ஏன்னா இட்ஸ் வெரி என்ன சொல்றது, ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம கிளவுட்னா என்ன, டேட்டானா என்ன, ஏன் டேட்டா இன்ஜினியரிங் ரொம்ப டிமாண்டா இருக்கு, டேட்டா இன்ஜினியரிங்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம், அதை பத்தி படிப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசுறோம் இல்லைங்களா, இவ்வளோ டேட்டா இருக்கு, 140 crore டேட்டா இருக்கு, 50 petabytes ஆஃப் டேட்டா இருக்கு. நம்ம வந்து ஒரு கிளவுட் சர்வர்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம AWS தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு நினச்சிப்போம், அமேசான் வெப் சர்வீசஸ் இல்லையா. இந்த AWSல இது ஒரு கிளவுட். இப்போ நம்ம ஏன் இது ஆன் ப்ரிம்லே பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ரைட்? இப்போ ஒரு 5 crore டேட்டா இருக்குன்னா நம்ம ஒரு ஆன் ப்ரிம் சர்வர் பர்ச்சேஸ் பண்ணி அட்டாச் பண்ணி நம்ம பண்ணலாமே அப்படின்னு கூட நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லையா. எஸ், இட் இஸ் டூவபிள், இட் இஸ் பாசிபிள், பட் சேலஞ்சஸ் ஆர் தேர். நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா தேர் ஷுட் பி அ டவுன் டைம். நீங்க எக்ஸிஸ்டிங் சர்வரை டவுன் பண்ணி பிளஸ் அட்டாச் பண்ணி
அதை நீங்க கம்பைண்டா நீங்க அப் பண்ணணும். திஸ் இஸ் கால் ஸ்கேலிங் இன் ஆன் ப்ரிமிசஸ் சர்வர். பட் வேராஸ் ஒரு கிளவுடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போய் நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். நீங்க அங்க போய் ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டப்பை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கேல் பண்ணக்கூடிய எப்பெல்லாம் டேட்டாவோட டிமாண்டு, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 5 கோடி டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது நாளைக்கு, சடன் ஒரே நாள்ல 5 கோடி டேட்டா இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா இமீடியட்டா அது என்ன பண்ணும்னா ஆட்டோ ஸ்கேலிங் ஃபியூச்சர் எனேபிள் ஆகி இருந்ததுன்னா கிளவுட்ல, இப்போ 5 crore டேட்டாவை நான் ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு அடிஷ்னலா ஒரு 50 மிஷின்ஸ் வேணும் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, 50 மிஷின்ஸ் 50 மிஷின்ஸை இமீடியட்டா வித்தின் லைக் 1 or 2 minutesக்குள்ள அது ஸ்பின் அப் பண்ணி கிளஸ்டரோட அட்டாச் பண்ணி கொடுத்துரும். அவ்வளவுதான், சிம்பிள், வெரி சிம்பிள். இது AWS மட்டும் இல்ல கைஸ், Azure, GCP, Alibaba, IBM, Oracle Cloud, etc. Every cloud provider will do. Okay, இது one of the much talked, important, highlighted future. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு தேவை இல்லையா, இதுதான் டிமாண்டடா இருக்கும். இப்போ நாளைக்கே 140 crore டேட்டாவா இன்க்ரீஸ் 5, 10, 15 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இமீடியட்டா என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் ப்ரொவிஷன் பண்ணிக்க கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அதுதான் கிளவுட் பண்ணி தருது. ஓகே, இது இனிஷியல் டேஸ்ல. இப்போ நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம இப்போ பேசணும் 5 கோடி டேட்டாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாம் பண்றோம் அப்படின்னு. இது நம்ம ஸ்டோர் மட்டும் பண்ணி வச்சுட்டா போதுமா? பியாண்ட் ஸ்டோரேஜ் என்னென்ன பண்ணலாம்? இப்போ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன், ஸ்டோரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி வேற என்னென்ன பண்ணலாம் கைஸ்? ஆன்சர்ஸ், எனி ஆன்சர்ஸ், எனிபடி? ஸ்டோர் பண்ண டேட்டாவை பேக்கப் பண்ணிடுது. பேக்கப் பண்றோம். ஓகே, ஃபார் அவர் ரெப்ளிகேஷன் சொல்லலாம். ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கிளீன் அப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் கால்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஃபேன்டாஸ்டிக், குட். டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன், டேட்டா மாடிஃபிகேஷன்ஸ், டிஆர் பண்ணலாம். டிஆர் மாடல்ஸ். ஓகே, வெரி குட். வேற டேட்டா மாடிஃபை பண்ணலாம். டேட்டா மாடிஃபை பண்றது எல்லாமே டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல வந்துருது. ஓகே, டேட்டா இன்ஜெக்ஷன் வந்து பண்றோம். ஓகே, ஒரு எக்ஸ்ல இருந்து ஒரு ஒய்க்கு நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அது பேர் தான் டேட்டா இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஃபைன், சரி, டேட்டா இன்ஜெக்ஷன் சொல்லிட்டோம். இன்ஜெக்ஷன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ல இருந்து ஒரு ஒய் பிளேஸுக்கு கொண்டு வரும் கைஸ். ஓகேங்களா? எக்ஸ்ன்றது ஆரக்கிள் சொல்லலாமா? எக்ஸ்ன்றது ஒரு ஆரக்கிள் சொல்லலாம் இப்போதைக்கு, ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நீங்க மை சீக்குவல் வச்சுக்கோங்க, சீக்குவல் சர்வர் வச்சுக்கோங்க, ஒரு போஸ்ட்கிரஸ் வச்சுக்கோங்க, எனிதிங், எனி டேட்டா பேஸ் வச்சுக்கோங்க, ஒரு வேலிடான ஒரு டேட்டா பேஸ். ஒய் கிளவுட் வெண்டாரை வச்சுக்கலாமா? அது ஒரு AWS இருக்கலாம், அஸ்யூரா இருக்கலாம், GCP இருக்கலாம். சரி, ஏன் இது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இது, டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த டேட்டா ஸ்டோரேஜ்னு சொல்லலாம், டேட்டா இன்ஜெக்ஷன் சொல்லலாம். அதெல்லாம் வந்து நம்ம இங்க பார்த்தோம், இங்க ஆரக்கிள் இந்த லைன் நம்பர் 13ல நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம், அதுதான் இந்த டேட்டா இன்ஜெக்ஷன். ரைட், டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல என்ன பண்ணலாம்? இங்கேயே இருக்கு நம்மளுடைய ரிக்வயர்மெண்ட். என்ன ரிக்வயர்மெண்ட்? இதுதான் நம்மளுடைய ரிக்வயர்மெண்ட். ரைட், somebody again admit. ஓகே, டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல ஒரு நேமையோ ஒரு அட்ரஸையோ இல்ல ஒரு டேட் ஆஃப் பர்த்தையோ இல்ல மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும்னாலும் அதெல்லாம் நம்மளுடைய ரிக்வயர்மெண்ட். இது நம்மளோட ரிக்வயர்மெண்ட், நம்மளுடைய எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி. கஸ்டமருக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கும், கரெக்டுங்களா? பிசினஸ் யூசர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் சொன்னேன் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஐ வில் டெல் யூ லைக் திஸ். ஓகே, வால்மார்ட் எடுத்துப்போம். சரி, நம்ம கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் எடுத்துப்போமே. கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டு லாஸ்ட் 1 year வந்து சென்னையில ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? 25 பிரான்ச்சஸ் இருக்கு. இது எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ a ரஃப் நம்பர். சரியா? 25 பிரான்ச்சஸ் சென்னையில மட்டுமே இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். 25 பிரான்ச்சஸ் சென்னையில மட்டுமே இருக்கு. ஓகே, ஸோ என்னுடைய ரிக்வயர்மெண்ட், இப்போ கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டு தான் ஒரு கஸ்டமர், நான் வந்து ஒரு டெவலப்பர், நான் வந்து ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றேன். சரிங்களா? கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு அவுட் சோர்சிங் ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன ரிக்வயர்மெண்ட் அப்படின்னா லாஸ்ட் 1 yearக்கு ஈச் பிரான்ச்ல இருந்து ஹவு மச் சேல்ஸ். ஓகே, சேல்ஸ் பர் ப்ராடக்ட். ஓகே, டாப் ப்ராடக்ட்
சேல், worst products சேல். High revenue, high profit products. ஓகே, இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட்ஸ். நான் என்ன பண்றேன், இப்படி போட்டுக்கிறேன். நாலு ரெக்யர்மெண்ட் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் ரெக்யர்மெண்ட்ஸ். ரைட். லாஸ்ட் 1 இயர்ல ஒரு பிரான்ச்லும் 25 பிரான்ச்சஸ் மொத்தம் ஒரு பிரான்ச்ல இருந்து எனக்கு 4 ரிப்போர்ட் வேணும். ஓகேங்களா, டாப் ப்ராடக்ட் சேலு, வஸ்ட் ப்ராடக்ட் சேலு, ஹை ப்ராஃபிட் ப்ராடக்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு டெவலப்பர், சரிங்களா, நான் வந்து ஒரு இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு வச்சுப்போம். நான் என்ன பண்ணுவேன், கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் எங்கேயோ போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா டேட்டா, அது ஆரக்கிள்னு வச்சுப்போம். சரி, ஆரக்கிள் இல்ல, ஒரு மை சீக்வல் சர்வர்னு வச்சுப்போம். எப்பவுமே ஆரக்கிள் பத்தியே பேசிட்டு இருக்க வேணாம், மை சீக்வல் சர்வர்ல வச்சுப்போம். இந்த 25 பிரான்ச்சஸோட டேட்டாவை டெய்லி மை சீக்வல் சர்வர்ல டேட்டா லோட் ஆகிட்டே இருக்கும். ஸ்ட்ரக்சர் டேட்டாவா இருக்கும் இல்லையா, ரோஸ் அண்ட் காலம்ஸ். டேட்டா பேஸ்ல டேபிளர் ஃபார்மேட். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டேபிளும் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ். ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு டேபிள் வச்சிருப்பாங்க, கஸ்டமர்ஸ்க்கு ஒரு டேபிள் வச்சிருப்பாங்க. நம்மளுடைய மொபைல் நம்பர் அவங்கலாம் வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஓடிபி எல்லாமே வரும். அதை சக்ஸஸ்ஃபுல்லா ஆத்தென்டிகேட் பண்ணும். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னாலோ, ப்ரொமோஷன்ஸ் ஆஃபர்ஸ் கொடுக்கணும்னாலும் கொடுக்கறதுக்கு, ஆர்டர்ஸ், சேல்ஸ் எக்ஸெட்ரா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு டேபிள் கொடுத்துட்றோம். இப்போ இந்த கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்ல இந்த 4 கேட்கறான் இல்லையா, இந்த 4 ப்ராடக்ட்டுமே ஒரு ரிப்போர்ட்டா கேட்கறான். ஓகே, ஒரு ரிப்போர்ட் சிஎஸ்வி ஃபைல். ஓகே, சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு கொடுக்க சொல்றான். நான் என்ன பண்ணுவேன், இந்த டேட்டா பேஸை போய் ஹிட் பண்ணுவேன். மை சீக்வல் சர்வர்னு சொன்னேன் இல்லைங்களா, மேபி ஒரு ஈச் டே பார்த்தீங்கன்னா ஒரு 10 GB டேட்டா அப்படின்னு வச்சுப்போம். இந்த 25 பிரான்ச்சஸ்லையும் சேர்த்து ஒரு நாளைக்கு 10 GB டேட்டா ஸ்டோர் ஆகுது. எங்க, மை சீக்வல் சர்வர்ல. என்னுடைய வேலை என்ன, 4 ரிப்போர்ட் பில்ட் பண்ணணும். ஓகே, 4 ரிப்போர்ட்ஸ் பில்ட் பண்ணணும். கரெக்டா, ஏன்னா இது 4 ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்கான் கஸ்டமர் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட். இது ஒரு ரிப்போர்ட், இது ஒரு ரிப்போர்ட், இது ஒரு ரிப்போர்ட், இது ஒரு ரிப்போர்ட். 25 பிரான்ச்சஸ்ல இருந்தும் நான் என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேட்டா இன்ஜினியரிங் பிரின்சிபல்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், பைத்தான் யூஸ் பண்ணலாம், சீக்வல் யூஸ் பண்ணலாம், ஸ்கேலா யூஸ் பண்ணலாம், ஜாவா யூஸ் பண்ணலாம். இது ப்ரோக்ராமிங். கரெக்டா, ப்ரோக்ராமிங்க்கு ஸ்கிரிப்டிங். சீக்வல்ன்றது என்னது கைஸ், எனிபடி நோ? ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். நம்ம இப்போ மை சீக்வல் சர்வர் பத்தி பேசிட்டு இருந்தோம். அங்க இருந்து எப்படி நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்கியூஎல் வச்சு நம்ம பண்ணிடுவோம். சிம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், அந்த மாதிரி சில டெஃபினேஷன்ஸ்லாம் வச்சு. ரைட். இப்போ இந்த 4 ரிப்போர்ட்டா நம்ம பில்ட் பண்ணணும் இல்லையா, சிஎஸ்வி ஃபைலா. இது நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு எங்கேயுமே வந்து இருக்காது. ஒரு பட்டன் கிளிக்லாம் இல்லை. கரெக்டா, நான் ஒரு ஃபைல் அப்லோட் மாதிரி ஏதோ ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணனா வராது உடனே. ரைட், நமக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம சில இன்ஜினியரிங் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், எனி ஐடியா? டேட்டா இருக்கு. ஓகே ஓகே, டேட்டா இருக்கு, டேட்டாபேஸ் இருக்கு, டேட்டாபேஸ்ல டேட்டா இருக்கு. ஓகே, நான் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட், எதை வச்சு என்ன பண்ணலாம்? எனக்கு 4 ரிப்போர்ட், என்னுடைய அவுட்புட் 4 ரிப்போர்ட் வேணும். என்ன பண்ணலாம்? SQL வச்சு டேட்டா எடுத்து அதுல இது டாப் பார்த்து அதை பொறுத்து I need to use some logic to get the data. Correct. Extract data using SQL from MySQL server. Okay, இது ஸ்டெப் நம்பர் 1. ரெண்டாவது, ரைட் ப்ரோக்ராமிங் யூசிங் எனி லாங்குவேஜ். அது பைத்தானா இருக்கலாம், ரைட், ஜாவாவா இருக்கலாம், ஸ்கேலாவா இருக்கலாம், ரூபியா இருக்கலாம், .NET இருக்கலாம், எனிதிங். ரைட், இது என்ன பண்ண போனது, நம்மளுடைய பிசினஸ் லாஜிக் எழுத போற ஃபேஸ் இது. ரைட்டுங்களா, நம்மளுடைய லாஜிக் என்ன பண்ணணும், இந்த டேட்டா எடுத்துட்டு வந்துட்டோம் இல்லையா, இந்த ஸ்டெப் நம்பர் 1ல இந்த டேட்டாவை ரெஃபர் பண்ணி 4 ரிப்போர்ட்டை ஃபைனலே எனக்கு பில்ட் பண்ண போறேன். ஓகே, 4 ரிப்போர்ட்டோட பேர். ஓகே ஓகே, கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் சென்னை _report 1
டாட் சிஎஸ்வி இதுதான் என்னுடைய அவுட்புட். அவுட்புட் 2, அவுட்புட் 3, அவுட்புட் 4. 2, 3, 4. ஃபைனலி நான் ஒரு இன்ஜினியர், டேட்டா கிளவுட் இன்ஜினியர். இந்த 4 ரிப்போர்ட் என்ன யாருக்கு கொடுப்பேன்? கஸ்டமருக்கு கொடுப்பேன். கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் கஸ்டமருக்கு கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ரிப்போர்ட் உள்ள போயிட்டு செக் பண்ணுவாங்க டீடைல்ஸ்லாம். ஓகே, உள்ள போயிட்டு எக்ஸல்ல நார்மலா எக்ஸல்ல போயிட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஃபில்டர்லாம் போட்டு இந்த பிரான்ச்ல எவ்வளவு வந்திருக்கு, இந்த ஃபில்டரேஷன்லாம் பண்ணுவோம். இது ஒரு வகையான டேட்டா ரிட்ரீவல் ரிப்போர்ட்டிங் வைஸ் நம்ம பார்க்கலாம். இது ஒரு வகை. இது எல்லாமே பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் பேரு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் இன்னொரு லேயர் இருக்கு. கேன் எனிபடி சே வாட் இஸ் தட்? நம்ம சிஎஸ்வி ஃபைல்லாம் நம்ம அவுட்புட் கொண்டு வந்துட்டோம். ஏதோ பைத்தான்லாம் பண்ணி சம் கோடிங்லாம் எழுதி லாஜிக்லாம் பில்ட் பண்ணி Load. Data load பண்றோம். டேட்டா லோட் பண்றோம். சரி, டேட்டா லோடிங் ஓகே. வேற டேட்டா லோடிங் இஸ் ஓகே, வெரி குட். எனி அதர் ஆன்சர்? Next. விசுவலைசேஷன் பண்றோம் டேட்டாவை. எக்ஸாக்ட்லி, பர்ஃபெக்ட். டேட்டா ரிப்போர்ட்டிங், விஷுவலைசேஷன், ரைட்? இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட போயிட்டு ஒரு 4 சிஎஸ்வி ஃபைல் கொடுத்துறேன், ஒரு இமெயில் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஜி உங்க இமெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லி இமெயில் ஐடி வாங்கிட்டு அந்த ஜிமெயிலையோ யாஹூலையோ சென்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இமெயிலில் போயிட்டு அட்டாச்மெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி அந்த சிஎஸ்வியை மேனுவலாக ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து அது இம்ப்ரெசிவா இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்? டேட்டா இன்ஜினியரிங்ல இம்ப்ரெசிவா இருக்கணும் அப்படின்னா we can make some dashboards, விஷுவலா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு டேட்டாவே சிம்பிள் எக்ஸல்லே போயிட்டு நீங்க பைவட்லாம் பண்ணி கிராஃப்ஸா பை சார்ட் ஹிஸ்டோகிராம் வெர்டிகல் டயக்ராம் அதெல்லாம் போட்டு நீங்க ஒரு கிராஃப் மாதிரி நீங்க எடுத்துட்டு வந்து ரிப்போர்ட் நீங்க லேயர் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டா ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும். நீங்க சிம்பிளா ஒரு எக்ஸல்ல போயிட்டு நீங்க ஒரு டேட்டாவை காமிக்கிறதுக்கும் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா ஒரு டேட்டாவை காமிக்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அந்த லேயருக்கு பேரு 3வது லேயர் டேட்டா இன்ஜினியரிங்ல டேட்டா ரிப்போர்ட்டிங், டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். இந்த 3 வேலையும் யாரு பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா இன்ஜினியரோட வேலை. ஒரு சோர்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த சோர்ஸ்ல இருந்து டேட்டாவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் யூசிங் SQL. ஓகே, நம்பர் 1. 2வது ஒரு பிசினஸோட ரிக்குவயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கஸ்டமர் என்ன வேணா இருக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் அதே போல ஒரு ஆதார் டேட்டா பேஸ்ன்றது ஒரு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி thousands of யூஸ் கேசஸ் இருக்கும். எஸ், எனி क्वेश्चन? சாரி. ஓகே, ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப் கைஸ். நான் உங்க क्वेश्चंस வாங்கிக்கிறேன். ஓகே, சரி. இது மாதிரி thousands of யூஸ் கேசஸ் இருக்கும். இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் பேங்கிங்கே எடுத்துப்போமே ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து நமக்கு நிறைய இப்போ லோன் செக்ஷன் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன், ஹோம் லோன், பிளாட் லோன், இந்த மாதிரி. Okay, guys, can you please mute yourself? I'm very sorry. Okay. நிறைய வகையான ஃபினான்ஸ் மார்ட்கேஜ் லோன்ஸ் இந்த மாதிரி நிறைய லோன்ஸ் இருக்கு. இப்போ கஸ்டமர் பேங்கிங் என்ன பண்ணுவான்? பேங்கிங் ஒரு வெண்டாரை சூஸ் பண்ணிட்டு ஒரு கன்சல்டன்சியோ இல்ல ஒரு கஸ்டமரையோ பிடிச்சி எனக்கு வந்து லாஸ்ட் 1 இயர் ஃபினான்ஷியல் இயர் April to March 31, 2026. ஓகே, இந்த 1 இயருக்கு எவ்வளோ லோன்ஸ் வந்து ஒரு பிரான்ச்ல இருந்து டாப்பா போயிருக்கு, அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து அவைல் பண்ணியிருக்காங்க, எத்தனை கஸ்டமர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எத்தனை கஸ்டமர்ஸ் பேட் லோன் ஆயிருக்கு, நான் ப்ராஃபிட் லோன், நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் என்பிஏன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஆயிருக்கு. அது பிசினஸ் டெர்மினாலஜி. ஓகே, இந்த ரிப்போர்ட் எல்லாம் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா சில பல டேட்டா இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய வேலைகள் தான் நம்ம இந்த 3 வேலைகள் சொல்றோம். அவ்வளவுதான், சிம்பிள். இதை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ஏன்னா டேட்டா வால்யூம் வந்து ரொம்ப ஹியூஜ். நம்ம நினைக்கிற மாதிரி 2 MB 3 MB 4 MB 1 GB கிடையாது இல்லையா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னாடி, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா இல்லாத வரதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா பேஸ்ல பார்த்தீங்கன்னா GB ஆஃப் டேட்டா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஒரு போஸ்ட் போட்டாலே அந்த போஸ்ட்டுக்கு உண்டான டேட்டா பேஸ்ல டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா ஹிட் ஆகுது. ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ட்விட்டர்ல ட்வீட் பண்றோம், ட்வீட்ஸ் ஒரு thousands ஆஃப் ட்வீட்ஸ் எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்டு. ஸோ அதனுடைய டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும்னா இட் ஸ்டோர்ஸ் ஹியூஜ் வால்யூம் இல்லையா? நாட் லைக் சிம்பிளி ஜிபிஸ், இட் கோஸ் பியாண்ட் டெராபைட்ஸ். அது எல்லாத்துக்கும் சில ஹைஃபையான ஒரு டெக்னாலஜி வேணும். இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய பிளேஸும் சரி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய பிளேஸும் சரி, ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ரிப்போர்ட்டை டேஷ்போர்டுக்கு கொண்டு வரக்கூடிய பிளேஸும் சரி, ஒரு பிளேஸ், ஒரு மாடியூல், அதுதான் கிளவுட் அப்படின்னு சொல்றோம். கிளவுட் போனோம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு வேர்டு இருக்கு கைஸ். ஓகேங்களா? pay as you go. Anybody know what is this?
யாருக்காவது தெரியுமா? பே as you go. எஸ் Yes, yes. நம்ம எந்த அளவுக்கு கன்சியூம் பண்றோமோ அந்த அளவுக்கு பே பண்ணா போதும். ஃபேண்டாஸ்டிக். குட். இப்போ நீங்க வந்து பேங்க் வந்து செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே லீவு. ஸோ அந்த செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே எந்த ஆப்ரேஷன்ஸும் நடக்க போறது இல்லை பேங்க் வைஸ். ஸோ அந்த 2 நாளுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், கிளவுடை யூஸ் பண்ணாம வச்சுக்கலாம். அப்போ கிளவுடை யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம கிளவுடுக்கு பேமெண்ட் பண்ணாம இருக்கலாம், அவ்வளவுதான். இதுவே ஆன் ப்ரிமிசஸ் சர்வரா இருந்தா நம்ம தான் ஓன் பண்றோம். அது நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் இட் இஸ் அவர் ப்ராடக்ட். எனிதிங் ஹேப்பன் we need to take care. பட் கிளவுட் அப்படி கிடையாது. இந்த மாடலை பேஸ் பண்ணி தான், இந்த பே as you go மாடலை பேஸ் பண்ணி தான் கிளவுடுன்ற ஒரு ப்ராடக்ட் வந்தது. கிளவுடுன்ற ஒரு ப்ராடக்ட் எவால்வ் ஆனது பிறகுதான் டேட்டா இன்ஜினியரிங்ன்ற ஒரு டிமாண்ட் மார்க்கெட்ல அக்ரெசிவ் ஆச்சு. இப்போதைக்கும் பாத்தீங்கன்னா மேபி ஆஃப்டர் 5 years. Yes, I'm getting some noise. Can you mute yourself? Sorry. Yeah. கிளவுடுன்ற ஒரு மாடல் டேட்டா இன்ஜினியரிங் மாடலை கம்பைன் பண்ணி ஒரு கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு கொண்டு வரும், அவ்வளவுதான். இது AWS மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, எனி கிளவுட். ஃபர்ஸ்ட் வந்தது AWS, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணது வந்தது தான் அஸ்யூர். மைக்ரோசாஃப்ட் பண்ணாங்க. அஸ்யூர்ல இருந்து எவால்வ் ஆனது தான் ஜிசிபி. ஜிசிபில இருந்து எவால்வ் ஆனது தான் ஐபிஎம்ல இருந்து எவால்வ் ஆனது தான் ஆரக்கிள், எக்ஸெட்ரா. இப்போ எப்படி ஒரு ஏஐ கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஓப்பன் ஏஐ சாட்ஜிபிடி வருது, அதை பேஸ் பண்ணி தான் டீப்சீக், அதை பேஸ் பண்ணி தான் லாமா, அதை பேஸ் பண்ணி தான் மெட்டா. அது மாதிரி நிறைய லைக் எவ்ரிபடி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி நிறைய பேர் அப்படியே ஆன் டாப் ஆஃப் தட் பில் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? இப்போ ஆப்பிள்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வருது. ஐஃபோன்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். டேட்டா இன்ஜினியரிங்லையும் சரி, இதுதான் முக்கியமான கான்செப்ட். ஓகே, இதுல நம்ம டூல்ஸை பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் டீப் டைவ் பண்ணணும். ஹடூப் அப்படின்னு சொல்லுவோம், பிக் டேட்டா ஃப்ரேம் ஒர்க். ஹடூப்னா என்ன, நிறைய இருக்கு. ஸ்பார்க்னா என்ன. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அடிஷ்னலா நான் இன்னொரு போடுறேன், ஸ்பார்க். ஓகே, ஸ்பார்க்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ நம்ம இங்க வந்து நம்ம 3 ஃபோக்கஸ் பண்றோம். ஸ்கிரிப்டிங், ஓகே, ப்ரோக்ராமிங், கிளவுட் ஃப்ரேம்வொர்க். இது ஓப்பன் சோர்ஸ்ல வருது. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா ஓகே, ஹடூப் பிளஸ் ஸ்பார்க் அப்படின்னு சொல்றோம். ஸ்கிரிப்டிங் SQL எல்லாருக்கும் தெரியும். ப்ரோக்ராமிங் பைத்தான், எஸ். கிளவுட் AWS. This is what we are going to do. Okay, last 10-15 minutes I'm open to you guys. Any questions? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வாட் அபௌட் ஸ்னோஃப்ளேக் சார்? ஓகே, ஸ்னோஃப்ளேக்ன்றது ஒரு கிளவுடோட டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லெட் மீ கிளாரிஃபை. டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன அப்படின்றது மேபி ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ சம் இன்சைட்ஸ். நம்ம ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ப்ராடக்ட்ல இருந்து ஹியூஜான ஒரு டேட்டா இருக்கு. இப்போ நம்ம டேட்டா பேஸ் பத்தி பேசணும் இல்லைங்களா, ஒரு ஆரக்கிள், மைசீக்வல். அதே டேட்டா பேஸ் மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு வேர்ஹவுஸ் தான் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா வேர்ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் வெண்டார்ஸ்ல இருந்து டேட்டாவை வந்து கூச்சி வச்சிருவாங்க. இட்ஸ் ஒன் சோர்ஸ் ஆஃப் டேட்டா ரெபாசிட்டரி. எல்லா வகையான டேட்டா அங்க போய் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வைக்கக்கூடிய பிளேஸ் தான் வேர்ஹவுசிங், டேட்டா வேர்ஹவுசிங். சி, முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ்னு சொல்லிட்டு இருந்தோம், as everybody know இல்லையா, RDBMS. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டேட்டா லேக், டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. புது புது கான்செப்ட்ஸ் வந்துருச்சு. டேட்டா லேக் வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா லேக் ஹவுஸ் அது பேரு ஷார்ட் ஃபார்மா. டேட்டா லேக் அப்படின்னா மல்டிபிள் ஃபார்மட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி பிளேஸ் வச்சுக்கிறது தான் டேட்டா லேக். டேட்டா வேர்ஹவுஸ்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் பண்ணி ஒரு யூனிஃபைடான ஒரு ஸ்ட்ரக்சர்டான கொண்டு வர ஒரு ஹியூஜ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய பிளேஸ் தான் டேட்டா. இதுல ஒன் ஆஃப் த வெண்டார் தான் ஸ்னோஃப்ளேக். ஸ்னோஃப்ளேக்ன்றவன் கிளவுட் டேட்டா வேர்ஹவுசிங் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்னோஃப்ளேக் வந்து ஒரு 20 பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்னோஃப்ளேக் வந்து என்ன பண்ணோம்னா இட் இன் டர்ன் கனெக்ட்ஸ் வித் எய்தர் ஆஃப் த 3 கிளவுட் ப்ரொவைடர்ஸ். அதாவது அது AWSல இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்னோஃப்ளேக்ன்றது இட் கனெக்ட்ஸ் வித் ஒன் கிளவுட். இட் மேபி AWS கனெக்ட் பண்ணலாம், அஸ்யூர் கனெக்ட் பண்ணலாம், GCP கனெக்ட் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா CD, ஃப்ளாப்பி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. பட் இப்போ பென்ட்ரைவ், இப்பெல்லாம் வந்து போர்ட்டபிள் டிவைசஸ் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் லைக் USB மாதிரி, ஒரு பிளக் அண்ட் பிளே மாதிரி தான். இங்கேயும் அப்படிதான். ஸ்னோஃப்ளேக்ன்றது ஒரு பிளக் அண்ட் பிளே கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ்.
இப்போ நீங்க வந்து கிளவுட்ல டேட்டா வச்சிருக்கீங்க ஏடபிள்யூஎஸ்ல, ஆனா நான் ஏடபிள்யூஎஸ்ல வந்து எனக்கு காஸ்ட் அதிகமா போகுது, எனக்கு அவ்வளோ நான் எல்லா கன்சம்ஷனும் நான் பண்ண தேவையில்ல, எனக்கு சீப்பா ஒரு டூல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்னோஃப்ளேக்ல போய் பண்ணிடலாம். ஸ்னோஃப்ளேக் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு ஒரு சில கனெக்ஷன்ஸ்லாம் கொடுப்பான். நீ ஏடபிள்யூஎஸ்ல கனெக்ட் பண்ணணுமா, அஜூர்ல கனெக்ட் பண்ணணுமா, ஜிசிபியை கனெக்ட் பண்ணணுமா. நம்ம என்ன பண்ணுவோம், ஏடபிள்யூஎஸ்ல டேட்டா வச்சிருக்கோம்னா ஏடபிள்யூஎஸ்ல கனெக்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங்லாம் எல்லாமே பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்னோஃப்ளேக் மூலியமாவே ரிப்போர்ட்டிங் கொண்டு வரோம். அது பேர் தான் ஸ்னோஃப்ளேக். ஓகே, ஸ்னோஃப்ளேக்ன்றது ஒரு பிளக் அண்ட் பிளே கிளவுட் டேட்டா வேர்ஹவுசிங் டூல். அது ஏடபிள்யூஎஸ், அஜூர், ஜிசிபி வேற, அது கிளவுட் கம்ப்யூட்டிங் ப்ரொவைடர்ஸ். இது வேர்ஹவுஸ், இது ஒன்லி வேர்ஹவுஸ் மட்டும்தான். ஓகே, ஸ்னோஃப்ளேக்ன்றது ஒன்லி வேர்ஹவுஸ் தான், கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ் தான். பட் இந்த ப்ராடக்ட் நம்ம ட்ரைனிங்ல வந்து ஸ்னோஃப்ளேக் கவர் பண்ண மாட்டோம். we are covering only AWS tools. டேட்டாபிரிக்ஸும் இன்னொரு ப்ராடக்ட் தான். சி அப்பாச்சி ஸ்பார்க்ல இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் டேட்டாபிரிக்ஸ். டேட்டாபிரிக்ஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் அவனே கொடுத்துருவான். நீங்க வந்து ப்ரொவிஷன் பண்ணக்கூடிய வேலை இல்லை. டேட்டாபேஸ் ஆல்சோ இஸ் க்ரோயிங் ரேபிட்லி. ஏன்னா அதுலயே ஸ்பார்க்கும் அவனே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவான். இப்போ நம்ம பேசணும் இல்லைங்களா, ஸ்பார்க் பத்தி பேசணும் இல்லைங்களா. ஸோ ஸ்பார்க்கு, ஏடபிள்யூஎஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபிரிக்ஸ், அஸ்யூர் டேட்டாபிரிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஏடபிள்யூஎஸ் டேட்டாபிரிக்ஸ்னு சொல்லுவாங்க. டேட்டாபிரிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அவனே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறான். பட் இங்க அப்படி கிடையாது. ஏடபிள்யூஎஸ்ல இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ஸ்டோரேஜ். யூ நீட் டு இன்ஃப்ரா ப்ரொவிஷன் பண்ணணும்னா EMR, நீங்க ஒரு ETL பில்ட் பண்ணணும்னா க்ளூ, நீங்க ஒரு கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ்னு சொன்ன இல்லைங்களா, அது ஸ்னோஃப்ளேக் மாதிரி. ஒரு ரெட்ஷிஃப்ட், ஒரு NoSQL டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னா DynamoDB, ரைட். இப்போ நீங்க வந்து ஒரு சர்வர்லெஸ் கம்ப்யூட்டேஷனா ஒரு லாம்டா, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. ஓகே, இது எல்லாமே AWSல வந்து வரும். பட் வேறஸ் இதுவே ஒரு டேட்டாபிரிக்ஸோ இல்ல ஒரு ஸ்னோஃப்ளேக்கோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் நம்மளுடைய இந்த செகண்ட் லேயர் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, இந்த லேயரை மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். இந்த லேயரை மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே, டேட்டாபிரிக்ஸும் சரி ஸ்னோஃப்ளேக்கும் சரி டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் லேயர் மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். பட் வேற AWSஓ அஸ்யூரோ ஜிசிபியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸையும் அது கவர் பண்ணும். ஸ்டோரேஜ்ல இருந்து, இன்ஃப்ரால இருந்து, ETLல இருந்து, வேர்ஹவுசிங்ல இருந்து, NoSQLல இருந்து, ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்றதுல இருந்து எல்லாமே அது ப்ரொவிஷன். ஓகே, does that answer your question? Yeah, one more doubt. So what can we use? Sorry, voice break ஆகுது. இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், இப்போ வந்து டேட்டாபேஸ்க்கும் ஸ்னோஃப்ளேக்ஸும் நம்ம பார்க்க போறது போது இந்த ஸ்பேஸ்ல நம்ம எதை பத்தி நம்ம பார்ப்போம்? எஸ், க்ளூன்றது ஒரு ETL, அங்கதான் நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறோம். லாம்டாலையும் ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா குவாலிட்டி எல்லாமே வந்து அங்கதான் நம்ம பில்ட் பண்ண போறோம். இது பைத்தான் பேஸ்டு, இதுவும் PySpark பேஸ்டு. பைத்தான் பிளஸ் ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஸ்பார்க்னு சொல்றேன் இல்லைங்களா, பைத்தான்ல கோட் எழுதணும் அப்படின்னா அது பேர் PySpark. இந்த PySpark வந்து நம்ம இந்த க்ளூல கவர், இந்த லாம்டால பைத்தான் கவர் பண்ணி அவ்வளோ. ஸோ பைத்தானும் வந்துடுது, PySparkம் வந்துடுது, SQLம் வந்துடுது, கிளவுட் AWSஓட எல்லா சர்வீஸும் வந்துடுது. இது நான் ஜஸ்ட் லைக் சிம்பிளா கொடுத்துருக்கேன். யூ ஹேவ் லைக் மச் மோர், நிறைய சர்வீசஸும் வரும். ஒரு சர்வீஸ் டிஃப்ரெண்ட் யூனிக்கா இருக்கும். கனெக்ட் பண்ணும். எஸ், ஸ்னோஃப்ளேக் வந்து AWSம் கனெக்ட் பண்ணும். எஸ், அதான் சொன்னேன் இல்லைங்களா, அது இட்ஸ் பிளக் அண்ட் ப்ளே மாதிரி. சிலபஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் AWS டேட்டா. இந்த சிலபஸ் AWS ஃபோக்கஸ் பண்ணி வரக்கூடிய டேட்டா இன்ஜினியரிங் தான். சோ இதுல ETL அந்த எப்படி சொல்றது, இன்ஃபர்மேட்டிகா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ETL தான் க்ளூல தான் நம்ம பார்ப்போம். ஓகே, ETL. ஓகே, ஓபன் சோர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓபன் சோர்ஸ்க்கு நம்ம இந்த ஹடூப் ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். இத போட்டுருக்கேன் பாருங்க. ஸ்பார்க்கும் ஓபன் சோர்ஸ் தான். இந்த ஸ்பார்க்கை நம்ம ரன் பண்றதுக்கு ஒரு இன்ஃப்ரா தேவை இல்லைங்களா, அதுக்கு தான் நம்ம இந்த கிளவுட்ன்றது யூஸ் பண்றோம். ஸ்பார்க் சாஃப்ட்வேர் என்னமோ நமக்கு ஓபன் சோர்ஸ் தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நம்ம ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம். ஆனா அதை நம்ம கிளஸ்டர்ல நம்ம ரன் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு நமக்கு பே பண்ணணும். சரி, நம்ம ட்ரைனிங் பெர்ஸ்பெக்டிவ், நீங்க இன்ஃப்ரா செட்டப் பண்றது எல்லாமே பண்ணுவீங்க. ஆனா நீங்க வந்து இந்த கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கோ ஒரு ஹியூஜ் பில்லிங்லாம் வராது. டோன்ட் வாண்ட் டு வரி. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல பண்றோம் அப்படின்னா அங்க காஸ்டிங் வரும். ஏன்னா நீங்க அங்க ஹியூஜ் டேட்டா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ஹெவியா இருக்கும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வெரி
நம்மளுடைய கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங்க்கு தேவைப்படுற யூஸ் கேஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டிங் அதெல்லாம் பண்றதுக்கு நோ காஸ்ட் வில் பி கமிங். சிம்பிளா ஒரு AWS ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஐ வில் ஷோ யூ தட் ஆல்சோ. இவ்வளவுதான். இந்த ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டா போதும். ஐ வில் கிவ் யூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது என்னுடையது. கிரெடிட் கார்டு வேணும்ல? கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஐதர் ₹2 மட்டும் அது டெபிட் பண்ணிக்கும் இனிஷியலி அட் த டைம் ஆஃப் கிரியேட்டிங் யுவர் அக்கௌண்ட். அவ்வளவுதான். ஆஃப்டர் தட் நோ காஸ்ட் வில் பி இன்கட் ஆர் அக்கட். இது லிமிட்டட் டைம் ஆக்சஸ் ஆர் திஸ் இஸ் வில் பி? இது 12 month ஃப்ரீ டயர் கொடுக்குறான். பியாண்ட் தட் ஆல்சோ யூ கேன் யூஸ். 12 month உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டயர் லிமிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 monthக்கு அப்ளிகபிளா இருக்கும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா நீங்க எவ்வளோ அதை மேபி நீங்க சர்ப்ளஸா எக்ஸசிவா நீங்க யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு மேபி நீங்க ஏதோ ஒரு AI ரிசர்ச் பண்றீங்க, இல்ல ஒரு பெரிய ஹூஜ் வால்யூமா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க, பிரெயின் ஸ்டார்ம்லாம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா கிளஸ்டர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த டைம்ல காஸ்ட் வரும். இல்ல நீங்க மினிமமா நீங்க சும்மா நீங்க ஒரு R&Dயோ நீங்க உங்களோட டெவலப்மெண்ட் லேர்ன் பண்றதுக்கு பண்றீங்க அப்படின்னா தேவைப்படாது, காஸ்ட் வராது. எனி டைம் இட் இஸ் ஓப்பன். ஓகே ஓகே. ஃப்ரீ. Actually, if we compare the AWS, GCP, which is most effective னு கேக்குறீங்களா? எந்த cloud effective னு கேக்குறீங்களா? Yes. Okay, I will show you one slide. Okay, இதுதான் வந்து profit share. Okay, இது ஆக்சுவலி வந்து இன்னொரு ஸ்லைட் இருக்கு. Q4 2024 லாஸ்ட் குவார்டர் ஆஃப் 2024. சரிங்களா? I was giving that during our Saturday discussionல பேசிட்டு இருந்தோம், பார்த்தோம். 30% ஆஃப் த ஷேர். இப்போ பார்த்தீங்கன்னா இது 31% இருக்கு இல்லைங்களா? அந்த Q4 2024ல I will even show 30% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் கம்பெனிஸ் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் AWS. அதாவது 100 ப்ராஜெக்ட் இருக்கு, 100 ப்ராஜெக்ட்ல 30 ப்ராஜெக்ட் AWSல தான் வருது. 20 ப்ராஜெக்ட் அவுட் ஆஃப் 100 அஸ்யூருக்கு போகுது, 12 ப்ராஜெக்ட் அவுட் ஆஃப் 100 GCP. ஸோ ஐ சி தேர் இஸ் அ வேஸ்ட் டிமாண்ட் இன் AWS. ஏன் அப்படின்னா இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கஸ்டமர் சப்போர்ட்னு ஒரு போர்ட்டல் இருக்கு உள்ளே. நீங்க ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா டக்குன்னு நீங்க ரீச் பண்ணி நீங்க ரிவர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய லைக் வெரி ஃபீசிபிள் ஆப்ஷன்ஸ் ஆர் பாசிபிள். 12 month ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் கொடுக்குறான். இந்த மாதிரி நிறைய எக்ஸசிவ் ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறான். நிறைய ப்ராடக்ட்ஸ், AI ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க ஒரு சாட் பாட் ரெடிவா பண்ணணும் அப்படின்னா லெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒரு AI பில்ட் பண்ணணும், ஒரு LLM மாடல் நீங்க டெவலப் பண்ணணும், SageMaker. பில்ட், ட்ரெயின், டிப்ளாய் ML மாடல்ஸ். இல்ல நீங்க வந்து ஒரு ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணணும் அப்படின்னா Amazon ரெகக்னிஷன். நீங்க ஒரு ஓப்பன் AI மாதிரி பண்ணணும் அப்படின்னா Amazon Q, ChatGPT மாதிரி. சொல்லுங்க ஜி. So actually இப்போ வந்து நம்ம இத as a பார்த்துட்டு ஸ்டடீஸ் இப்படி இருக்குது பீர் டு ரோல் கன்சோல் சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணுறோம்னு இல்லை, கம்பெனிக்கு நம்ம ஜாயின் பண்ணோம்னா அதுல நம்ம இந்த மாதிரி தான் AWS கன்சல்டன்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறோமா? ரைட். இந்த கன்சோல் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அதுக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டெவலப்பரா ஆன்போர்ட் ஆகுறீங்க, CTSக்கு ஆன்போர்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி கொடுப்பாங்க, அதை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு லாகின். அந்த கிரெடென்ஷியல்ஸை வச்சு லாகின் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ETL பைப்லைன் பில்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் க்ளூல போறேன். நாட் ஷோ மச் டீப்பர். க்ளூல போயிட்டு நீங்க ஒரு விஷுவல் ETL கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே காமிக்கும். ETL பில்ட் பண்ற பிளாட்ஃபார்ம் ஒரு ஃப்ளோவை கனெக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். இதுதான் நான் சாட்டர்டேல ஒர்க் ஷாப்பாக கொடுத்துருந்தோம். சிம்பிள். நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட யூசர் ஐடியில் லாகின் பண்ணி விஷுவல் ETL கிளிக் பண்ணி நீங்க என்ன தேவையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பில்ட் பண்ணிப்பீங்க. அவ்வளோதான். இந்த அக்கௌண்ட் ஐடியை கிரியேட் பண்றது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஆல்ரெடி செட்டப் கிளஸ்டர் எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஆன்போர்ட் ஆகுறீங்கன்னா புதுசா உங்களுக்கு ஒரு கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்து நீங்க உள்ள போய் நீங்க ஒரு பைத்தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் நீங்க போயிட்டு நீங்க ரைட் பண்ணிப்பீங்க. அவ்வளோதான். இங்க போய் எழுதிப்பீங்க. அவ்வளோதான். எடிட்ஸ்ல போயிட்டு நீங்க பைத்தான்ல போய் நீங்க எழுதுங்க. அவ்வளவுதான் பைத்தான். ஓகே. கோர்ஸ் சிலபஸ் லைக் நீங்க மென்ஷன் பண்ணது மட்டும் லைக் பைத்தான், SQL இருக்கு. நம்மளுடைய சிலபஸ்லயே இருக்கு, எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ஜி, AWS கவர் பண்றோம், SQL கவர் பண்றோம், பைத்தான் கவர் பண்றோம், PySpark கவர் பண்றோம், Airflow, Kafka, இது எல்லாமே கவர் பண்றோம். ஒன்னும் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல பாருங்க. ஒரு டேட்டா இன்ஜினியரிங்க்கு இது டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இது ஒரு 15% வெயிட்டேஜ் போட்டுக்கோங்க, SQL ஒரு 20% வெயிட்டேஜ் போட்டுக்கோங்க, பைத்தான் ஒரு 15% வெயிட்டேஜ் போட்டுக்கோங்க,
PySpark ஒரு 15% வெயிட்டேஜ் போட்டுக்கோங்க. Airflow 10% வெயிட்டேஜ் போட்டுக்கோங்க. Kafka ஒரு 10% வெயிட்டேஜ் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது எல்லா காம்பினேஷன்ஸும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா at the end you can make yourself transition into data engineer. அவ்வளவுதான். 100% படிக்க தேவை வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு டேட்டா இன்ஜினியரிங்க்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் படிச்சா போதும். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து ஜாப் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நான் ஒரு ஜாப் அப்ளை பண்ணேன்னா, ஸோ இதுல கம்பல்சரியான இந்த நீங்க சொல்றது இந்த சிலபஸ் அதுல இருக்கும். எஸ், கம்பல்சரி. ஆமா, இல்ல ஆக்சுவலா வெரி குட் கொஸ்டின் ஜி. ஆக்சுவலா ஜேடில இருந்து தான் இந்த சிலபஸே நாங்க உருவாக்கணும் பேசிக்கா. ஏன்னா ஜேடில இப்ப நீங்க ஒரு சிம்பிளா ஒரு டேட்டா இன்ஜினியரிங் ஜேடி எடுங்களேன், அதுல என்ன போட்டிருப்பான்னா must have knowledge from AWS, Azure, GCP, must have knowledge from Python, must have knowledge from Hadoop, must have knowledge from SQL. ஒரு 12 to 15 requirement கொடுத்துருப்பான். ஆனா அதெல்லாம் தேவைப்படாது. நீங்க hundreds of JDs எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கன்சாலிடேட்டா பாத்தீங்கன்னா ஒரு கிளவுடு, ஓகே, அது AWS இருக்கலாம், Azure இருக்கலாம், GCP இருக்கலாம். as per the report AWS tops. அதனால நாங்க AWS ஃபோக்கஸ் பண்றோம். சீக்வல்ன்றது ரொம்ப ரொம்ப மஸ்டான ஒரு ஸ்கில், ஒரு டேட்டா இன்ஜினியருக்கு மேண்டேட்டரியான ஸ்கில். ஓகே, சீக்வல். பைத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் இருக்கு, ஸ்கேலா ஜாவாலாம் பேசணும் இல்லைங்களா. பட் பைத்தான்ன்றது நம்ம ஏன் இது பைத்தான் ஃபோக்கஸ் பண்றோம்னா, ஐ வில் டெல் யூ ஒன் மோர் ரீசன். இப்போ நீங்க வந்து ஒரு 3 years கழிச்சு யூ ஆர் திங்கிங் தட் ஆஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச், நீங்க ஒரு ஏஐ இன்ஜினியரா டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். எவ்ரிவேர் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஏஐ இல்லையா. உடனே நீங்க போய் ஜம்ப் பண்ணி ஏஐ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு 3 years கழிச்சு டேட்டால இருந்து நீங்க ஏஐ மூவ் பண்றீங்க அப்போனா, அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வயர்மெண்ட் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க, என்னன்னா உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஸோ பைத்தான் இப்போ நம்ம டேட்டா இன்ஜினியரிங்ல படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன் ஷாட் யூ கேன் ஆல்சோ யூஸ் தட் வைல் டெவலப்பிங் யுவர் ஏஐ அப்ளிகேஷன். அவ்வளவுதான். ரைட். நெக்ஸ்ட் PySpark. ஸ்பார்க் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்வொர்க் வச்சு நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பேசணும் இல்லைங்களா, நேம் சேஞ்ச், அட்ரஸ் சேஞ்ச், மொபைல் நம்பர் சேஞ்ச் எல்லாமே இந்த டூலை வச்சு பண்ணலாம். Airflow ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வீக்லி டெய்லி ஒரு நாள் 10 மணிக்கு என்னுடைய ஜாப் ரன் ஆகணும் அப்படின்னு எங்கேயோ போய் ஸ்கெடியூல் பண்ணுவேன் இல்லைங்களா, அது எல்லாமே Airflowல போய் பண்ணலாம். Kafka ஸ்ட்ரீமிங் டேட்டா ஸ்ட்ரீம் ஆயிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச் ஸ்ட்ரீம் ஆயிட்டே இருக்கு. கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். கரெக்டா, மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆக கமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா இன்னும் அக்ரெசிவா இருக்கும், ஃபைட்டிங், அது வார். ஸோ ஸ்ட்ரீமிங் உடனுக்குடன் நீங்க ஸ்ட்ரீம் பண்ணி டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை நீங்க பில்ட் பண்ணி டேஷ்போர்ட்ல காமிக்கிறதுக்கு Kafka டூல் உதவும். ஸ்ட்ரீமிங் ரியல் டைம் இன்ஜெக்ஷன் பேப்பர், இது எல்லாமே நம்ம கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் சிலபஸ்ல கவர் பண்றோம். ஈக்குவல் வெயிட்டேஜ் 15, 20, 10% எல்லாமே ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ ப்ரோக்ராமிங்கும் வந்துருது, ஸ்கிரிப்டிங்கும் வந்துருது, கிளவுடும் வந்துருது, பிக் டேட்டாவோட ஸ்டாக்கும் வந்துருது. ஸோ ப்ராஜெக்ட் எல்லாம் ஒர்க் பண்ணுவோம். டெஃபினெட்லி. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு வச்சுப்போமே, பண்ணிட்டு ஒரு பிஓசி ஒன்று கொடுப்பேன். அந்த பிஓசி என்ன ஆகும் அப்படின்னா, இட் கவர்ஸ் ஃப்ரம் அவர் சிலபஸ். கிளவுடோட நேட்டிவ் ஸ்டாக்ல இருந்து கவர் பண்ணி பிஓசி ஒரு ரியல் டைம் சினாரியோக்கு நீங்க பில்ட் பண்ணுவீங்க. நீங்க ஓகே, நாட் மீ, எவ்ரிபடி இண்டிவிஜுவலா ஒரு யூஸ் கேஸ் கொடுத்துருவேன். நம்ம எப்படி 45 டேல இந்த டூல்ஸை படிச்சோமோ அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு சினாரியோக்கு நீங்க ஒரு பிஓசி பில்ட் பண்ணி, அதுதான் ஒரு மினி ப்ராஜெக்ட். நீங்க என்ன பண்ணலாம், அதை நீங்க ரெஸ்யூம்ல மார்க் பண்ணிக்கலாம். நான் கஸ்டமர் நேம் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். ஐ வில் சப்போர்ட் யூ. அதை ரெஸ்யூம்ல யூ கேன் புட் இட் ஆஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸ். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவேன். மார்க் இன்டர்வியூ இஸ் 1 hour இன்டர்வியூ. அந்த மார்க் இன்டர்வியூல நீங்க அந்த பிஓசியை நீங்க எனக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுவீங்க. Along with that, I will ask you couple of questions from data engineering, comprising of all this. நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு மார்க் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா you will come to understand. ஏன்னா இப்போ நான் ஒரு 600+ இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். on overall 1000+ இன்டர்வியூஸ், டெக்னிக்கல் பேனல் 1, 2, 3 3 கேட்டகரிஸ்ல நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல, காக்னிசன்ட், ப்ராடக்ட், EPAMல. ஸோ ஐ நோ வாட் நீட்ஸ் டு பி ஆஸ்ட் ஃபார். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன கொஸ்டின், செகண்ட் ரவுண்டுக்கு, தேர்ட் ரவுண்டுக்கு, அந்த மாதிரி என்ன எக்ஸ்பெக்டேஷன்ன்றது நான் பேசிக்காக செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாமே மார்க் இன்டர்வியூவில் கவர் பண்ணிடுவேன். அந்த ரெக்கார்டிங் வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பிஓசியும் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம், ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம் 1 year எக்ஸ்பீரியன்ஸுக்கு. மார்க் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இமீடியட்டாக நீங்கள் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை இப்போ 1 year எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் இல்லை சார்? 1 year கிளவுட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எவ்வளோனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும்,
கிளவுடோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் நீங்க கிளவுட்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். ஆக்சுவலி அது என்னோட பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க நான் பேசல. ஸோ ஃபைன், அது நீங்க சொல்ற மாதிரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம வந்து இப்போ இந்த கோர்ஸ்ல நம்ம பண்ண போறது எவ்வளவு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்ட், அதுதான் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஒரு சர்வீசஸ் எல்லா டூல்ஸும் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டு கடைசியில ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ், இப்போ நம்ம ஆதார் சூப்பர் மார்க்கெட்லாம் பேசணும் இல்லைங்களா, அதே டச்ல ஒரு ரியல் டைமான யூஸ் கேஸ் கொடுப்போம். அந்த யூஸ் கேஸை நீங்க பில்ட் பண்ணி ரியல் டைமா நீங்க அந்த டேட்டா பைப்லைன் பில்ட் பண்ணி அதை நீங்க ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கு ஐ வில் சப்போர்ட். அதை நீங்க ஒன்றும் இல்லை, ரெஸ்யூம்ல போட்டா அது வேலிடா இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் பியூட்டி ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ ராஜேஷ், ஒரு கொஸ்டின். இப்போ எனக்கு SQL டேட்டாபேஸ்ல எனக்கு வந்து கான்செப்ட் ஐடியாவே இல்லை, ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. இஸ் திஸ் கோர்ஸ் அப்ளிகபிள் ஃபார் மீ ஆர் நாட்? டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த ஃப்ரீ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ்க்கு அட்மிஷன் டீம் வந்து பாஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஃப்ரீ வீடியோஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் SQL இருக்கும், பைத்தான் இருக்கும், இதெல்லாம் வந்து ப்ரீ ரிக்வசிட்ஸ். டேட்டா வேர்ஹவுசிங் இருக்கும், சாரி, பிளஸ் லினக்ஸ். இந்த 4மே வந்து 40 ஹவர்ஸுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து நாங்கள் தான் எடுத்தோம். வெல் ட்ரெயின்ட் எக்ஸ்பர்ட் ட்ரெயினர்ஸ் வந்து எடுத்திருக்கோம், ஆறுமுகம் ஜி, கார்த்திக் அண்ட் மை செல்ஃப். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதை வீடியோவா கம்ப்ரெஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணி இந்த வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறோம். இது எல்லாமே பேசிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். நீங்க இதை ப்ரெஷ்அப் பண்ணிட்டு SQL வரதுக்கு முன்னாடி இதை ப்ரெஷ்அப் பண்ணிட்டா போதும். ஸோ தட் நீங்க 0%ல இருக்கீங்க அப்படின்னா 20-25% நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டாலே. இப்போ இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல, அப்படி இல்ல. கோர்ஸ்ல ஒரு மாடியூலும் ஒரு டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜ் இருக்கும். இப்போ நீங்க வந்து நான் க்ளூ லாம்டா போறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். லாம்டான்னு சொல்லியிருப்பேன் இங்க, லாம்டா. ஏன்னா இங்க தான் நான் பைத்தான் யூஸ் பண்ணுவேன். ETL க்ளூ இங்க தான் நான் பைத்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அந்த சர்வீஸ் வரும்போது நீங்க பைத்தான் படிச்சு வச்சுக்கிட்டா போதும். நீங்க இப்போ கோர்ஸ் ஸ்டார்ட் முன்னாடி நீங்க எல்லாமே 40 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ SQL பாத்தீங்கன்னா ரெட் ஷிஃப்ட் மேல, ரெட் ஷிஃப்ட்னு ஒன்று டேட்டா வேர்ஹவுசிங் டூல் சொல்லியிருக்கேன், டைனமோடிபி சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த 2 டூல் வரதுக்கு முன்னாடி நீங்க இந்த கவர் பண்ணிட்டா போதும் SQL, அவ்வளவுதான். அதுதான் அந்த டூலுக்கு முன்னாடி நீங்க கவர் பண்ணிடணும். இந்த 40 ஹவர்ஸ் வீடியோ ஷேர் பண்ணிடுவீங்க? Will do. Once enrollment பண்ணதுக்கு அப்புறம் we will be sharing. Admin team வந்து you can reach admin team and they will share you. ஓகே. ஸோ நீங்க அந்த டாபிக் கவர் பண்ணும்போது நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டோன்னா அந்த கான்செப்ட் நம்ம அதில் யூஸ் பண்ற மாதிரி தானே? எக்ஸாக்ட்லி. நீங்க அந்த ப்ரீ ரிக்விசிட் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் செஷன் எடுக்கும்போது அதை அப்படியே ரிலேட் பண்ணி அப்படியே போற ப்ரோக்ரஸ் ஆயிடும். ஓ, நீங்க சொல்லிடுவீங்க இந்த மாதிரி நம்ம இந்த டாபிக் வரப்போறோம், ஸோ இந்த பார்த்துட்டு. ஓகே. ஆமா, நாளைக்கு என்ன எடுக்க போறோன்றது டுடேவே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நான். இல்ல வாட்ஸ்அப், இது ஆக்சுவலா என்னன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே நாங்க மெயின்டைன் பண்றோம் ஒரு பேட்சுக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே நாங்க பிளேஸ் பண்ணிடுவோம். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வில் லைக் டு ஷோ யூ. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ட்ராக்கர். ப்ராக்டிகல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கும். ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா பண்ணலையா அப்படின்றது ட்ராக் பண்ணிடுவோம். டன் ஆர் நாட் டன். ஏன் பண்ணல அப்படின்னா அவங்கள போய் ரீச் பண்ணி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, டிஃபிகல்ட்டி இருக்கா, சப்போர்ட் வேணும் அப்படின்றது நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒரு ட்ராக்கிங் மாதிரி. இட்ஸ் நாட் லைக் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நினைச்சிட வேண்டாம். ஜஸ்ட் டு மேக் ஷூர் தட் யூ ஆர் லேர்னிங் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஏன்னா அதுதான் நம்மளோட இன்டென்ஷன் இல்லையா, அந்த கோர்ஸோட இன்டென்ஷன் அதுதான். எவ்ரிபடி நீட் டு லேர்ன், நீட் டு டிரான்சிஷன் ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர். ஓகே. ராஜேஷ், சாட்லயும் क्वेश्चंस இருக்கு. ஓகே. ஓகே. 3 லேயர் அனலிஸ்ட் லேயர் 2. எஸ், 3 லேயர் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் இருக்கும். பட் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோமான அவ்வளோ அக்ரெசிவா பண்ண மாட்டோம் தீபக். டேட்டா இன்ஜெக்ஷன் இருக்கும், ரிப்போர்ட்டிங் பில்ட் பண்ணுவோம். தட் இஸ் த பேசிக் ஐடியா ஆஃப் டேட்டா அனலிஸ்ட். பட் வெரி வெரி மினிமல். பைத்தான் கோடிங்லாம் அவ்வளோ இருக்காது டேட்டா அனலிஸ்ட்ல. டேட்டா இன்ஜினியரிங்ல தான் பைத்தான் கோடிங் அக்ரெசிவா இருக்கும். What services are covered in AWS specifically in the course? Yes, நான் சொன்ன மாதிரி S3, EC2. ஓகே, நான் இங்கே போடுறேன். S3, EC2, EMR, Lambda, Glue, Redshift, Athena, DynamoDB, SQS, QuickSight, step functions. இந்த எல்லா சர்வீசஸும் கவர் பண்ணும்.
if I don't have any ஸ்டெப் ஃபங்க்ஷன்ல SNS SQS ஈவென்ட் பிரிட்ஜ் எல்லாமே கவர் ஆகும். ஈவென்ட் பிரிட்ஜ் கவர் பண்ணுவோம் மினிமல். அது வந்து நம்ம SNS SQS ரெண்டுமே சேம் தான். SQS SNS SES மூணுமே சேம் தான், அதுவும் கவர் பண்ணுவோம். ஸ்டெப் ஃபங்க்ஷன்ல கிடையாது, அது செப்பரேட்டா சர்வீஸாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. ஸ்டெப் ஃபங்க்ஷன்ல அதை எப்படி கால் பண்றது, SQS எப்படி கால் பண்றது, SES எப்படி இன்டகிரேட் பண்றதுன்றது எஸ் ஐ வில் டீச் யூ. If I don't have any past experience in SQL or DB, is that course அது ஆன்சர் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. பண்ணியாச்சா? ஓகே ஜி, சூப்பர். Duration course, yes, of course, Monday to Friday 6:30 to 7:30, yes, 45 days. Deepak, ஸ்ட்ரீமிங் தான் நம்ம கஃப்கா பண்றோம் இல்லைங்களா? AWS கினசிஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இட்ஸ் காஸ்ட்லி சர்வீஸ். நம்ம அங்க போய் நம்ம ஹிட் பண்ணி நம்ம காஸ்ட் எடுத்துக்க வேண்டாம். அதனால அதுக்கு ஈக்குவலண்டான அப்பாச்சி காஃப்கா சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். காஃப்கா படிச்சுட்டோம் அப்படின்னா கினசிஸ் அப்படியே ஈக்குவலண்ட் தான். காஃப்கால என்ன பண்றோமோ அப்படியே கினசிஸ்ல போய் பண்ணோம்னா அவ்வளோ, பேர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். அது AWS ப்ராடக்ட், இது அப்பாச்சியோட ப்ராடக்ட், அவ்வளவுதான். ஸோ ராஜேஷ், இன்னொரு கொஸ்டின். இப்போ நான் வந்து கிளவுட் இன்ஜினியரா இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு இது டேட்டா இன்ஜினியரிங் ஆட் பண்ணனா அது ப்ளஸ் அட்வான்டேஜ் தானே? அப்சல்யூட்லி. ஏன்னா டேட்டா இன்ஜினியரிங் டிமாண்ட் குறையாது. இட் இஸ் கோயிங் டு டெஃபினெட்லி triple times increase ஆகுது. as you as a data engineer, as a cloud engineer, rightly said, AI ஓட advancements நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ டேட்டாவோட இன்க்ரீஸ் டிமாண்டும் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதனால அப்கோர்ஸ் there are a lot of people who are transitioning into data engineers. நிறைய கம்பெனிஸ்ல இன்டர்னலாவே டேட்டா இன்ஜினியரிங்க்கு மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க because of the demand. One more doubt, like இப்போ AWS Glue நீங்க like ETL, சோ அதுக்கு இன்ஃபர்மேட்டிகா அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இன்ஃபர்மேட்டிகான்றது செப்பரேட் ப்ராடக்ட் இல்லையா? இட்ஸ் நாட் அ கிளவுட் ப்ராடக்ட். கான்செப்ட் வைஸ் சேம் தான். ETLன்றது எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோடு தான். பட் அதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸ், லெட்ஸ் சே க்ளூல வந்து நான் ஆரக்கிள கனெக்ட் பண்ணலாம், MySQL கனெக்ட் பண்ணலாம், ஸ்னோஃப்ளேக்கை கனெக்ட் பண்ணலாம் சொன்னேன் இல்லைங்களா? இல்ல நீங்க ஒரு MariaDB கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி க்ளூன்றது ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஃப்ளோ விச் இஸ் ப்ரொவிஷன்டு பை AWS. இப்போ நீங்க க்ளூ ஜாப் மட்டும் ரெடி பண்ண மாட்டீங்க, அந்த ஜாப் எங்கேயாவது நீங்க ரன் பண்ணணும் இல்லையா? ஒரு கிளஸ்டர்ல போயிட்டு நீங்க ரன் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு 50 மிஷின் வேணும் உங்களோட ஜாப் ரன் பண்றதுக்கு. ஒரு 50 பெட்டாபைட்ஸ் டேட்டா இருக்கு, அதை நீங்க ரன் பண்றதுக்கு ஒரு 50 மிஷின்ஸ் வேணும்னா அதுவும் AWS காரனே கொடுத்துடலாம். அது எல்லாமே ஒரு பேக்கேஜா கொடுக்கறதான் க்ளூ. புரியுதுங்களா? எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட் ஃப்ளோ அப்படியே உங்களுக்கு வந்து பேக்கேஜா கொடுத்துட்றோம். அதுதான் AWS. முன்னாலாம் பார்த்தீங்கன்னா EC2 மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் EMR, க்ளூ, ரெட்ஷிஃப்ட், லாம்டா, டைனமோடிபி, அத்தீனா, ஸ்டெப் ஃபங்க்ஷன், ஒரு ப்ராடக்ட்டும் டேட்டா இன்ஜினியரிங்கோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்துட்டே இருந்தது. ஒரு ப்ராஜெக்ட்ல எல்லா டூல்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. அவங்கள ஒரு கிளவுட் டேட்டா இன்ஜினியர்னு சொல்றோம். அவ்வளோ. Hope this question answers. Any doubts? Any others? Thanks, Deepak. Thank you, Ramesh, Ashok, everyone, for asking questions. Thank you, Shiva. All right, guys. It's go ahead, Sachin. Yeah, go ahead. We can take that. Actually, future of பார்க்கும்போது ஜாப்ல பார்க்குற இதுல பார்த்தோம்னா, so the data engineering means it's not going to be end like it's a future of like IT or like some. Definitely. நீங்க என்ன ஆர்டிகல் வேணா நீங்க போய் படிங்க, கூகுள்லயோ யூடியூப்லயோ, wherever. LinkedIn also is one promising thing, right? Data engineering is a promising thing that but next 5 to 10 years நம்ம வந்து AI னு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? AI இருந்தாதான் டேட்டா இன்ஜினியரிங்லாம் கிடையாது. பட் வித்தவுட் டேட்டா இன்ஜினியரிங் தேர் இஸ் நோ AI, இப்படி சொல்லலாம், ரைட்? ஸோ AI இருந்தாலும் இல்லைனாலும் டேட்டா இன்ஜினியரிங்கோட டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். சம்படி ஜென்ரேட் த டேட்டா. அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணி இன்ஜினியரிங் பண்ணிட்டே தான் இருக்கணும், ரைட்? ஏன்னா கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க, யூஸ் கேசஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கு, கம்பெனிஸ் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால டேட்டா இன்ஜினியரிங் டிமாண்ட் அதிகமாக இருக்கு. என்ன ஒரு சேஞ்ச் இருக்கும்னா, ஒரு கஸ்டமர் AWSக்கு யூஸ் பண்ணலாம், அஸ்யூரா யூஸ் பண்ணலாம், GCP யூஸ் பண்ணலாம். இல்ல அஸ்யூர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அஸ்யூர்ல இருந்து AWS மூவ் ஆகிறவனும் இருக்கான், GCPல இருந்து AWS மூவ் ஆகிறவனும் இருக்கான். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. பட் when you see the whole holistic picture, at the end of the day somewhere somebody is using a cloud. அவ்வளவுதான், அதுதான் நமக்கு தேவை. டாக்டா வந்து ஸ்ட்ரீமிங் லைக் ஆப்
ஏர்ஃப்ளோ ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷனுக்காக ஜி. நீங்க வந்து ஒரு ஸ்டெப் 1 2 3 4னு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஒரு ஜாபை ரன் பண்ணணும் சீக்வென்ஷியலா அப்படின்னா அது ஏர்ஃப்ளோ பண்ணிவிடும். க்ளூ ETLனா குபர்னெட்டிஸ் வேற. அது வந்து டிப்ளாய்மெண்ட்காக, கண்டெய்னர் டிப்ளாய்மெண்ட்காக, ஒரு 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 இமேஜை எடுத்துட்டு போய் சம்வேர் நீங்க டிப்ளாய் பண்ணி மாடலை பில்ட் பண்ணிக்கலாம். அது கண்டெய்னரைசேஷன். இது வேற. ஒர்க் ஃப்ளோன்றது ஒரு ஜாபை சீக்வென்ஸா ரன் பண்றதுக்கு பேர் தான் ஆர்கெஸ்ட்ரேஷன். ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷன், ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் பண்றோம். கரெக்ட். Fine guys, I think we are on top of the hour. It's almost like 7:45. Very sorry for that. I hope like this session would be at least 1% useful to you. Nalaki will continue, will resume. Okay, day number 2 also. So recording வந்து உங்களுக்கு send பண்ணிடுவாங்க definitely. Recording ஓட link நம்மளோட groupலும் share பண்ணுவாங்க. Okay, don't worry about it. In another 1 or 2 hours you will be getting all the recording links. Nalaki same time 6:30 will sharply start. Resume. Thanks Rajesh for sharing this time. Thank you. So நாளைக்கு எது கவர் பண்ண போறீங்க? நாளைக்கு பேசிக்கா லைக் சேம் டேட்டா இன்ஜினியரிங்க்கு இல்ல கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல, டெமோ தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். லைக் AWSல என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், கிளவுடோட கான்செப்ட்ஸ்னா என்ன, ஹடூப்போட கான்செப்ட், ஹடூப் பத்தி எதுவும் சொல்லல இல்லைங்களா, ஹடூப்போட இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ், ஏன் ஹடூப் வந்தது, எல்லாவோட பிரின்சிபல்ஸ் எல்லாமே நாளைக்கு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கலா டைவ் பண்ணலாம். ஓகே, gotcha. Thank you. All right. Perfect. Okay, thank you. So the demonstration will be for 2 days, right? Today and tomorrow, yes. Thursday, Wednesday. யோ ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணி லிங்க் ஷேர் பண்ணிருக்கோம், ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. Yeah, sure. Yes. Okay. Thank you all.